என் தங்கப்பிள்ளையே, உன் மூட்டை முடிச்சு கட்டிக்கொண்டு தயாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாளை நீ இங்கிருக்கக்கூடாது. நான் சொல்கின்ற இந்த 2 நபரை காண நீ செல்ல வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக உனக்கு வரவிருக்கின்ற ஒரு ஆபத்திலிருந்து உன்னை நீ காத்து கொள்ளவும் அந்த ஆபத்தை தவிர்க்கவும் தான் இந்த இடத்திற்கு நீ இவர்களை காண செல்ல போகின்றாய். எங்கு செல்ல வேண்டும், யாரை காண வேண்டும், என்ன நடக்கப் போகிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் பொழுதுகளில் எல்லாம் என் பிள்ளை, எதையுமே நீ கவனமாக தெரிந்து கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விட்டால் அது போதும். எந்த நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய ஒன்றை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்தே தீருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை முடிச்சை கட்டி கொண்டு கிளம்பச் சொல்கிறேன் என்றால் தாயானவள் காரணமில்லாமல் எதையும் சொல்வேனா? நான் சொல்கின்ற இந்த 2 பேரையும் கண்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கலாம் அல்லவா? நீ விரும்பிய ஒன்று உன்னிடம் வந்து சேரலாம். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனை ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போகலாம். இது எல்லாமும் நடக்கும்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் செல்ல முடியுமா? அதை நான் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தாமல் தான் இருந்துவிட முடியுமா? வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்திற்கு செல்ல நீ தயாராகு. இப்பொழுதே என் பிள்ளை, நீ கிளம்ப வேண்டியதுதான். ஏனென்றால் அப்பொழுதுதான் மிகச் சீக்கிரமாக அவர்களை சென்று உன்னால் சேர முடியும். இல்லை என்றால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட வாய்ப்புகள் அதிகம். இந்த ஒரு வாய்ப்பை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரத்தை நீ இல்லாமல் ஆக்கிவிடக்கூடாது. உன்னை தொடர்ந்து இந்த வராகி நான் உனக்கு கொடுக்கும் எல்லா நிலைகளையும் நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு கிடைப்பது என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிட வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ புலம்பிட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்கள் ஒட்டு மொத்தமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இங்கு எந்த விஷயங்களும் உனக்கு நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலையில் உனக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும். நல்லதுதான் நடக்கும் என்று நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு கெடுதல் நமக்கு நடந்து விட்டது என்றால் நாம் மிகுந்த வருத்தப்படுகின்றோம். எப்பொழுதுமே நான் சொல்வது போல நீ எண்ணிப்பார். முடிவு என்னவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு மனப்பக்குவம் மட்டும் என் பிள்ளைக்கு இருந்தால் போதும். எந்த முடிவுகளையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற புரிதல் என் பிள்ளைக்கு இருந்தால் போதும். அது ஒன்று போதும், உன்னை இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைத்துவிடும். அந்த ஒரு விஷயம் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்று நீ எண்ணுகிறாயோ அவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள். நான் இருவரை காணச் சொன்னால் காண நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தாயின் பிள்ளையாக உன்னால் இருக்க முடியும். என்னுடைய பிள்ளையாக இருந்தால்தானே எதை செய்வது என்பது எல்லாமும் உனக்கு ஒரு சரியான புரிதலை கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை, நீ எதையும் புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் இங்கு கலங்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வராகி
நான் உடனிருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னவாகும் என்று நீ நினைத்து பார்த்து வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த விஷயங்கள் உனக்கு என்னவாக ஏற்றுக்கொண்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு என்னவெல்லாம் தந்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் நீ எல்லாவற்றையும் தெளிவுபட உணரும் இந்த சூழ்நிலையை முதலில் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. எது நடந்தாலும் நான் வருவேன். எந்த இடத்திலும் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் கொடுப்பேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நம்மால் அவ்வளவு சுலபமாக கடந்து விட முடியாது. ஆனால் கடக்க நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். உன்னோடு உறுதுணையாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாமும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பதனை நீ இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா அதிசயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் நிலையான ஒன்றை உனக்கு தந்துவிட வேண்டும் என்பதில் நான் முழுமையான தெளிவை கொண்டுதான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடக்கும் இந்த நேரம் இனி நல்லதும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் நீ கவனிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. காரணத்தோடு தான் இந்த நிலை உனக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து நீ பேரதிர்ஷ்டத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் வரும்பொழுது உனக்கு கிடைக்கும் எல்லாமும் இனியும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் தாண்டி உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். எதையுமே நாம் யோசிக்கும் நிலையில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் உனக்கும் சேர்த்தல்லவா உன் தாயானவள் நான் யோசிக்கிறேன். உனக்கும் சேர்த்தல்லவா ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமுமே நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். அம்மா கிளம்பச் சொல்கிறாள் என்றால் உடனடியாக பெட்டியை தூக்கி கொண்டு நீ செல்ல வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைக்கலாம், அம்மா நீ சொல்வது போலெல்லாம் உடனடியாகவெல்லாம் என்னால் கிளம்பிவிட முடியாது. எனக்கு வேறு வேலை இல்லையா? நான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டாமா? எனக்கு விடுமுறை வேண்டாமா? நீ சொல்கின்ற இடம் என்ன அவ்வளவு அருகிலாயா இருக்கிறது என்று எல்லாம் என் பிள்ளை நீ கேட்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, நடக்கின்ற விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். அந்த வாய்ப்பை நான் உனக்கு தந்து விடுகின்றேன். அதை எப்படி நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உன் கைகளில் இருக்கின்றது. அதை எப்படி நீ உணர வேண்டும் என்பது உன் கைகளில் இருக்கின்றது. நீ நினைத்தால் மட்டுமே இதை நடத்த முடியும் என்பதுதான் உண்மை. நீ யோசித்தால் மட்டுமே அது உனக்கு நடக்கும் என்பது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த விஷயம் உனக்காகவே வருகிறது எனும் பொழுது இதை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்க வருகின்ற இந்த காலம் நீ எப்பொழுதும் எதையுமே நம்பி ஏமாந்து விடவும் கூடாது. உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டங்களை எல்லாமும் உனக்கு கொடுத்து விட நான் நினைத்துவிட்ட இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை தான் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு அதிர்ஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து செய்யும் இந்த தாய்க்கு தெரியாதா உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்று? உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் நீ எதை உணர்கிறாய் என்று எனக்கு தெரியாதா? இவை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து
நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும். இந்த வராகி என்பவள் உன்னை காத்து நின்று எல்லாவற்றையும் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து செய்யும் எல்லா செயலையும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் காலம் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு நிச்சயமான திருப்பங்கள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உன்னை காத்து நிற்க, உன்னோடு எப்பொழுதும் துணை இருக்க தயாராக இருக்கிறேன். அப்படியானால் நான் சொல்வதை கேட்டு நீ அப்படியே செய்து கொண்டிருந்தால்தானே அதை பார்க்கும் பொழுது எனக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். இதையெல்லாமும் கண்டு என் மனது ஆனந்தமடையும். இனி என்னவாகும் என்று என் குழந்தை நீ யோசிக்கும் இந்த காலம் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தட்டும். நீ மேலும் மேலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும். காலம் உனக்கு அத்தனைக்கும் நல்ல பதிலை சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்க வருவேன். நான் இருந்து உனக்கு கை கொடுத்து உதவி செய்ய வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் நமக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள தயாராகி விட்டோமானால் இனி உனக்கு எல்லாமும் சரியான ஒரு விஷயத்தை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கும் அத்தனையிலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டங்களை காண உனக்கு நிச்சயமாக நேரம் வந்து விட்டது. அதிர்ஷ்டத்தை கொண்டு வாழக்கூடிய நேரமும் உனக்கு கைகூடி வந்து விட்டது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைமை உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். அதுபோலத்தான் நான் சொல்கின்றவர்களை நீ கண்டுவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியும் பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வந்திருக்கிறது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமான பல விஷயங்களை என்னவென்று சொல்லி இருக்கிறது. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் ஒரு நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா தருணங்களிலும் முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை மறக்காதே. உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து எப்பொழுதும் உனக்கான நேரங்களை என்னவென்று உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். இந்த 2 பேரும் நிச்சயமாக நீ சந்திக்க செல்லும் பொழுது அந்த இடத்தில் இருந்து விட்டார்களே, ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் எதையும் உன்னிடம் இருந்து பறித்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தினுடைய அருளாசிகளோடு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நடத்தி எதையுமே புரிய வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு உனக்கு எதையுமே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எந்த இடத்திலும் நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதும் உனக்குள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என் பிள்ளையினுடைய மனதில் ஆணியாக பதியட்டும். என் பிள்ளைக்கு என்னாலும் அது மறக்காத ஒரு விஷயமாக இருக்கட்டும்.
நாளைய விடியல் என்பது பௌர்ணமியும் தைப்பூசமும் சேர்ந்து வருகின்ற விடியல். தைப்பூசத்தின் நாயகன் கந்தன் அல்லவா? பௌர்ணமியினுடைய நாயகன் உன் குலதெய்வம் அல்லவா? என் குழந்தையே, நாளை நீ உன் குலதெய்வத்தை காணச் செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாளை நீ கந்தனை காணச் செல். அப்பன் முருகனை நீ நாளை பார்த்து விட்டாயானால் உன்னுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபட்ட பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்து விட்டதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கந்தனின் அருளாசிகளை கொடுக்கும் இடம், உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நம்பிக்கையின் உச்சத்தை தருமிடம் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இனி எப்பொழுதும் ஆனந்தம் பெருக்கெடுக்கட்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன்னை தேடி வரட்டும். என் குழந்தையே, கந்தன் இஷ்ட தெய்வமானவர். யார் ஒருவருக்கு தன் குலதெய்வத்தை காண முடியவில்லையோ, யார் ஒருவருக்கு தன் குலதெய்வம் யார் என்று தெரியவில்லையோ, அவர்கள் எல்லோரும் தன் இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக நினைத்து வழிபட்டால் குலதெய்வத்திடம் அந்த வேண்டுதல் போய் சேர்ந்துவிடும் என்பது உண்மையல்லவா? அதுபோலத்தான் நாளை தைப்பூச நாள் என்பதனால் குலதெய்வ கோவிலுக்கு நீ சென்று அங்கே கந்தனை வழிபட்டாலும் சரி, கந்தன் இருக்கும் இடத்திற்கு சென்று உன் குலதெய்வத்தை மனதார நினைத்தாலும் சரி, நீ என்ன செய்தாலும் அது உனக்கு முழுக்க முழுக்க முழுமையான பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்குள்ளிருந்து அத்தனை விஷயங்களையும் இனி உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் அத்தனை விஷயங்களிலும் நீ உன் வெற்றியை ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாறட்டும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கட்டும். அத்தனை விஷயங்களும் உனக்கு ஆச்சரியத்தை தழுவட்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளட்டும். அத்தனையிலும் உன் வெற்றியை நான் உனக்கு தேடித்தரும் இந்த நேரம் நீ சந்தோஷத்தை என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் சொன்னது போல உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி கிடைக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை புரிந்து கொள். அதாவது உன் குலதெய்வத்தையோ கந்தனையோ நாளை மனதார நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக இவர்களினுடைய அருளாசிகளோடு உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை. இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் இந்த நேரம் நீ எந்த ஒரு சத்தியத்தையும் விட்டு விடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதுதான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் இருந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். மேலும் மேலும் உன்னை அதிர்ஷ்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதை உணர்ந்து விட்டோமானால், நல்ல திருப்பத்தை நாம் புரிந்து கொண்டோமானால், இனி அத்தனை விஷயங்களும் நாம் விரும்பியது போன்ற ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மனது எப்பொழுதும் நீ விரும்புகின்ற நிம்மதியை உனக்கு தர காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ விரும்பியபடி உனக்கு எந்த நிலையிலும் வெற்றியை நான் உறுதி செய்வேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து நாளை இவர்களை நீ சந்திப்பது உன்னை காப்பாற்றும். உன்னை தீமைகள் நெருங்குகிறது என்றால் நல்ல சக்திகள் உன்னை விட்டு விலகி நிற்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படியானால் மீண்டும் அவர்களை நீ உன்னை நெருங்கி வர வைக்க வேண்டும். மீண்டும் அவர்களை உன் அருகில் நீ நிறுத்த வேண்டும். அப்படி செய்துவிட்டால் மட்டும் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு வெற்றி எப்பொழுதும் உறுதியாகும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
உனக்கான நிலைகளில் எல்லா நம்பிக்கையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதற்கும் நீ கலங்காதே. இந்த வராகி நான் வருகின்ற பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை மனம் குழம்பாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.